ஹலோ கைஸ், ஐம் பேக். இன்னைக்கு பார்க்குற டாபிக் ஹோஸ்டிங்கோட ஒரு பெஸ்ட் ஆஃபர் பற்றி தான். ஹோலி சேல், அதாவது பார்த்தீங்கன்னா 139 ஃபார் மந்த் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்கள் ரினிவல் டைம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தாலே தெரியும், எல்லா ப்ரைஸுமே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு டேட்டில் என்னவோ அதே சேம் ப்ரைஸ் தான் வந்து ரினிவல் டைம் உங்ககிட்ட வாங்குவாங்க. அதனால அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ இதை பற்றி எனக்கு இப்போதான் மெயில் பார்த்தேன். ஆக்சுவலாக நேற்றே வந்திருக்க மெயிலை நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். பேனர் கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ மேக் பண்ணுது. ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டான டைம் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கரில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், எஸ்எஸ்டி ஸ்டோரேஜோட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேனேஜ்டு ஹோஸ்டிங் வித் ஹெச் பேனல், எஸ்எஸ்எல் ஃப்ரீ, ஃபர்ஸ்ட் இயர் டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங். அது மட்டும் இல்லாமல் 30 days மணி பேக் கேரண்டி. மேபி உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங் பிடிக்கல, ஏதாவது ப்ராப்ளம் வருது, ஏன் வேர்ட்பிரஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூட ஒர்க் பண்ண ஐடியா இல்லை அப்படின்னா கூட 30 daysல உங்களோட மணி ஃபுல்லாகவே ரீஃபண்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 48 மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 139 ஃபார் மந்த் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வந்து நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு சூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பிளாகர்லேருந்து மூவ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 100 போஸ்ட்டுக்கும் உள்ளே இருக்குது அப்படின்னா ஸோ மூவ் பண்ணலாம். டெஃபினட்டாக வந்து இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 100 வெப்சைடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 GB SSD ஸ்டோரேஜ், ரீட் ரைட் ஸ்பீட் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 மந்த்லி விசிட்டர் சொல்லியிருப்பாங்க. பட் அதர்வைஸ் என்னோட ஒப்பீனியன் வந்து 1,00,000 1.5 லட்சம் வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியும். பர் டேவுக்கு ஒரு 5,000 இல்லை 8,000 டிராஃபிக் வந்து தாங்கும். அதாவது லைஃப் டைம் டிராஃபிக் வேற, அதாவது ரீட் ரைட் விசிட்டர் வேற. ஓகேவா, இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் வியூ வேற, விசிட்டர் வேற. இதில் ஒரு ஐடியா எடுத்துக்கோங்க. அதே சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக பிளாக் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு வந்து இதில் தான் உங்களுக்கு ஃப்ரீ ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டிலாம் கட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் வித் டொமைன் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா எஸ்எஸ்எல் கூட ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் பிளாகர்லேருந்து மூவ் பண்ணனாலும் மூவ் பண்ணலாம். எனிவேஸ் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, பிளாகிங்கில் இப்போ ஸ்கோப் இருக்கா, ஏர்ன் பண்ண முடியுமா, நிறைய காம்படிஷன் இருக்கு, எப்படி நம்மளால அச்சீவ் பண்ண முடியும், அந்த மாதிரி டவுட் நிறைய இருக்கு. பட் ஒரு விஷயத்த கூட எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தோணுது எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துலையுமே இப்போ ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல காம்படிஷன் இருக்குதான். ஆனா எஸ்இஓ எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இருக்கு. ஸோ எல்லாரையுமே நீங்க பீட் பண்ணி மேலே போக முடியும். இப்போ உள்ள கூகுள் அல்கோரிதம் பொறுத்த அளவு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச் இன்ஜினை பொறுத்த அளவு மெயினா ஒரு கண்டென்ட்டுமே ஒரு போஸ்ட் மாதிரி புதுசா ஒரு பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணும். ஓவரால் வெப்சைட்டை வந்து அவங்க வந்து டிபெண்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு போஸ்ட்டுமே. ஸோ எனிவேஸ் வந்து மேக்ஸிமம் சைட் கிரியேட் பண்ணுங்க, ரெகுலராக ஒர்க் பண்ணுங்க, சோஷியல் மீடியாவில் வந்து உங்களோட ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து ஏதாவது ஒரு அப்டேட்டால நம்மளோட சைட் டவுன் ஆனாலுமே உங்களோட சோஷியல் மீடியாவில் வந்து டிராஃபிக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோஷியல் மீடியா டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, அதனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால வந்து ஆட் லிமிட்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதர்வைஸ் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கான வீடியோவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறேன். சோஷியல் மீடியா டிராஃபிக் ராக்கமிஸ்டிச் அப்படின்னு நினச்சினா உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கும். அதையும் வாட்ச் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க என்னோட லிங்க்ல ஹோஸ்டிங் வாங்கினீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமிஷன்ஸ் கிடைக்கும். அதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். எனிவேஸ் அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸோட ஏதாவது தீம்ஸ் இல்லை ஒரு ரீஃபண்ட் கொடுக்கறது, வர கமிஷன்ஸ்ல ஏதாவது அமௌண்ட் ஷேர் பண்ணுறது, நிறைய பேருக்கு 500 ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே இருக்கு, அதை பற்றி கிளிக் பண்ணி பார்த்தனாலும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஜெனரேட் பிளஸ் தீம்ஸ் வித் லைஃப் டைம் அப்டேட் கீயோட, அதாவது லைஃப் டைம் அப்டேட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1 year அப்டேட் கிடையாது, லைஃப் ஃபுல் அப்டேட் கிடைக்கிற மாதிரி. அதே மாதிரி நியூஸ் பேப்பர் தீம்ஸ் அதுவுமே கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் என்னோட லிங்க்ல போயிட்டு ஹோஸ்டிங் வாங்குங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, ஆஃபர் லிங்க். சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புது அக்கௌண்ட்டாக கிரியேட் பண்ணி வாங்க, VPN யூஸ் பண்ணாமல் ஹோஸ்டிங்கில் நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வாங்கினீங்கன்னா எனக்கு சேல் வந்து பார்த்தீங்கன்னா ஏட் ஆகும். ஸோ அப்படி ஏட் ஆகும்போது டெஃபினட்டாக நானும் உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன்ஸ் கொடுப்பேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் பண்ணுவேன். எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க, ஐடியா இருந்தால் டெஃபினட்டாக நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.